பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிற தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம், அவன் என்னிடத்திலே வாஞ்சையா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அவன் என்னிடத்திலே வாஞ்சையா இருக்கிற, வாஞ்சைன்னா அன்புக்கும் மேலே பாசத்துக்கும் மேலே அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த பற்று, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லாத ஒரு நிலைதான் வாஞ்சை. இப்போ இந்த வாஞ்சை தான் அந்த மனுஷனை அடுத்த நிலை கொண்டு போகிறது. மனுஷன் மேலே ஒரு சிலருக்கு அந்த எதிர்பார்ப்பு, ஆசை இருக்கும், பாசம் இருக்கும், பற்று இருக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தின் மேலே எந்த ஒரு மனிதன் அந்த வாஞ்சையை வைத்திருக்கிறானோ அந்த வாஞ்சை உள்ள மனிதனை தான் அவனை ஆசீர்வதிக்கிறான். இங்கே அவன் என்னிடத்திலே அன்பு கூர்ந்த, ரோம 8:20 சொல்லுது, தேவனிடத்திலே அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு நடைபெறுகிறார். நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகிற மக்களாக இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாகி மாறும். ஒருவேளை சகோதரர் மேலே, சகோதரி மேலே, நண்பர்கள் மேலே, உன் உறவுகள் மேலே, சொத்துக்கள் மேலே, பதவி மேலே ஒருவேளை உங்களுக்கு அன்பு இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் மேலே நீங்கள் வாஞ்சை வைத்து பாருங்கள். அந்த வாஞ்சை உங்களை விடுதலைக்கு நேராய், மகிழ்ச்சிக்கு நேராய், உயர்வுக்கு நேராய் கொண்டு போகும். உங்களோட வாஞ்சை சரியா இருந்தா, ஆசை சரியா இருந்தா, பற்றுதல் சரியா இருந்தா உங்களை உயர்த்தி கொண்டு. நம்ம நிறைய சமயத்தில் மனுஷனுக்கு மேலே வாஞ்சை வைத்து, பாசம் வைத்து மனுஷனுக்கு அடிமையாகி போய் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். இங்கே 1 நாளாகமம் 29 அதிகாரத்தில் 3 வசனத்தாக சொல்கிறான், உன் ஆலயத்து மேலே நான் வாஞ்சி வைத்து சொல்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துமே நான் வைத்த வாஞ்சை நிமித்தம் நான் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆலயத்திலும் தருகிறேன். பாருங்கள், தெய்வத்து மேலே ஒரு சிலருக்கு அந்த வாஞ்சை பற்றிருக்கும். பாருங்கள், அவர்கள் சபைக்கு கொடுப்பது, ஊழியக்காரன் நேசிப்பது, இந்த சர்ச்சு வளர்ச்சிக்கு பாடுபடுவது, அவன் நம்ம ஒரு கிரகிக்க முடியாத அளவுக்கு, ஒப்பிட முடியாத அளவுக்கு அவங்க அன்பு பயங்கரமாக இருக்கும். அந்த வாஞ்சை உள்ளவர்களை அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். சில விஷயங்கள் கூட கர்த்தர் கொடுப்பதில் சிலர்லாம் ரொம்ப அற்பமாக இருப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அவங்க கடவுள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆண்டுக்கு உதாரணம் குணமுள்ள ஆத்மா செழிக்குமா, எந்த விதமான கபடி இல்லாமல் கொடுக்கணும்னு நினைக்கிறது பற்றி அந்த ஆத்மா செழிக்கும். ஆண்டவர் மேலே உங்களுக்கு இருக்கிற வாஞ்சிக்கு உங்கள் பணம் இல்லை, பொருள் இல்லை, நீங்கள் உங்களையே கொடுப்பீங்க, நேரம், உங்கள் அறிவு, திறமையை, அந்த வாஞ்சை தான் உங்கள் நிற்காத ஓடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஊழியம் பண்ணால் அவங்கள பார்த்து பண்ணுவாங்க, யாருன்னா பாட்டு அவங்கள பார்த்து பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் அந்த ஊழியத்தை மேன்மை வந்தால் அவங்களுக்கு போட்டி வந்துடும். ஆனால் வாஞ்சை ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு புகழ்ச்சி வந்தாலும், இகழ்ச்சி வந்தாலும், பெருக்க வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் அவன் ஓடிக்கொண்டு அந்த வாஞ்சை. அதான் சொல்கிறாரு, அந்த கல்லின் மீது நாங்கள் வாஞ்சை வைத்து அந்த எருசலேம் மண்ணுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம் என்றான். நீங்கள் அந்த சபைக்காக வாஞ்சை வைக்கிற அந்த வாஞ்சை தான். நீங்கள் இன்னும் கூட அழகாக 1 பேதுரு 2 நீங்கள் படிக்கும் போது அங்கே 3 சொல்கிறாரு, களங்கமில்லாத அந்த ஞானப்பாலின் மேலே வாஞ்சி உள்ளவர்களை. ஒரு சிலருக்கு தான் அந்த பைபிள் மேலே, வசனத்து மேலே அந்த வாஞ்சி இருக்கும். கடவுளுடைய வார்த்தை கேட்கும். பிரசங்கம் பண்ணும்போது சில கேட்க மாட்டாங்க, பார்த்தீங்களா, பிரசங்கத்தையும் கேட்க மாட்டாங்க, தூங்குவாங்க. ஆனால் ஆசீர்வாதம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் வாஞ்சை இருக்கணும். கலகமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சை. பிறையார் சபையார் நற்குணசாலிகளாக இருந்தாங்களாம், சூப்பராக இருந்தாங்க, நல்ல தரமுள்ள அன்பு, ஒழுக்கம், ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தாங்க. எப்படி தெரியுமா, கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியாக கேட்டாங்களாம். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியாக கேட்டு பாருங்கள், ஆசையோடு கேட்டு பாருங்கள், உங்கள் குணங்கள் பண்பட்டிருக்கும், நீங்கள் மாறி இருப்பீங்க, ஒரு ஆசீர்வாதமான மேலே பெய்யும். மக்களே, உங்கள் வாஞ்சை எதுவாக இருக்கிறது? நீ தேவனிடத்திலே வாஞ்சை வைத்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை மேலே வாய்ந்து வைத்து பாருங்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தை யாராலும் தடுக்கும். அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடியாலே அவனை நான் விடுவித்து, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கல் வைப்பேன். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 84 இப்படி சொல்கிற 2 வசனம், இந்த ஆலயத்தை மேல் நான் வாஞ்சை வைத்து. சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், சபை மக்களோடு ஐக்கியப்படணும். ஒரு சிலர் தான் அந்த வாஞ்சை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர், 1 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, அவங்களுக்கு பணம், சொத்து, நண்பர்கள், உறவுகள், வேலை அப்படி இருக்கும். ஒரு சிலர் பார்த்து அந்த சபை மேலே, ஆண்டவர் மேலே வாரந்தோறும் ஓடி வந்து அந்த வாஞ்சியாய் வசனத்தை கேட்காம பார்த்தீங்களா, அவங்க குணங்கள் எல்லாம் இருக்கும், ஒழுக்கமுள்ளவராக இருப்பாங்க. அதை விட மேலாய் இந்த பொருளாக உயர்ந்திருப்பாங்க. அதை விட மேலாய் தேவனுடைய
நன்மைக்கு சொந்தக்காரனாய் அவங்க மாறுவார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாஞ்சை உண்மையாய் தேவன்மையாக இருந்தால் சங்கீதத்தை வாசிக்கிற அங்கே 45ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே உண்மையாய் தம்மை தேடுவதற்கு அவர் சமயமாய் இருக்கிறார் அல்லவா? உங்களுக்கு சமயமாய் இருந்து உங்கள் கண்ணீர் யாவை தேவன் துடைப்பாராக. சங்கீதம் 91:14 படியே தேவன் உங்களை ஆசித்து உங்கள் வாஞ்சை நிறைவேற்றுவாராக. God bless you.